அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் குக் வித் கோமாளியில் ரம்யா பாண்டியன் செஞ்ச கர்நாடகா ஸ்பெஷல் சிக்கன் கீ ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த கீ ரோஸ்ட் செய்கிறதுக்கு நான் ஒரு 1/2 kg சிக்கனை எடுத்திருக்கேன். இந்த சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது சிக்கன் ஊற வைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன். தயிர் 2 டீஸ்பூன், எலுமிச்சை சாறு 2 டீஸ்பூன், காஷ்மீர் மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன். இந்த காஷ்மீர் மிளகாய்த்தூள் எதுக்கு அப்படின்னா நல்லா கலர் கொடுக்கும், காரமும் கம்மியாக இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சால்ட்டு 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1 டீஸ்பூன். இது எல்லாம் ஒன்றா இப்போது இந்த சிக்கனில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மினிமம் ஒரு 1/2 hour ஆகுது ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் சிக்கன் நல்லா சாஃப்டாகும், மசாலாவும் சிக்கனில் நல்லா இறங்கி இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் நல்லா ஒரு பக்கம் ஊறட்டும். இப்போ நாம் சிக்கன் கீ ரோஸ்ட்டுக்கு தேவையான மசாலாவை அரைக்கிற ப்ராசஸை பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். காஞ்ச மிளகாய் ஒரு 3, நீங்கள் நீட்ட மிளகாவும் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய் எடுத்துக்கோங்க. தனியா 2 டீஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், வெந்தயம் சும்மா கொஞ்சம் ஒரு 10-12 இருந்தால் கூட போதும். அடுத்து புளி கொஞ்சம், வெல்லம் கொஞ்சம் ஒரு சின்ன பீஸு, பூண்டு ஒரு 5 பல், அவ்வளோதான். இப்போது வெறும் கடாயில் காஞ்ச மிளகாய், தனியா, சீரகம், மிளகு, சோம்பு, வெந்தயம் எல்லாத்தையும் வாசம் நல்லா வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அது ஆறின உடனே அதில் 5 பல் பூண்டு, நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளி தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெல்லத்தையும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா அரைச்சி மசாலாவை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு 1/2 hour சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ கடாயில் வச்சு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடான உடனே சிக்கனை போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். சிக்கனுக்கு தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. சிக்கனில் இருக்கிற தண்ணியே நல்லா வெளியில் வரும். அந்த நெய்யோடையும் சிக்கனில் இருக்கிற தண்ணியோடையுமே நல்லா சிக்கன் ஃப்ரை ஆகட்டும். சிக்கன் 3/4 வெந்துடுச்சு. அதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சம் அந்த கீயும் சிக்கனோட அந்த தண்ணியும் இருக்குது. அதுலேயே நம்ம வறுத்து அரைச்சி மசாலா வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மசாலா அந்த பச்சை வாசம்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் நெய்யை நம்ம மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா நல்லா கொதிச்சு இந்த நெய் பார்த்திங்கன்னா அப்படியே மேலே நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வருது. இப்போது நம்ம 3/4 நல்லா நெய்யில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நெய்யில் வதக்கின சிக்கன், நம்ம அரைச்சி சேர்த்த அந்த மசாலா எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி நல்லா வந்திருக்கு. இப்போது ஃபைனலாக நம்ம பச்சை கருவேப்பிலையை சேர்த்து இறக்கிடலாம். குக் வித் கோமாளியில் ரம்யா பாண்டியன் செஞ்ச கர்நாடகா ஸ்பெஷல் சிக்கன் கீ ரோஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சிக்கன் கீ ரோஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.